சந்தியா ராகம் சரியில்லை. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜானகி சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு புருஷனுக்கு தெரியாத ஒரு பொண்டாட்டி எந்த காரியம் செய்ய மாட்டாங்க. ஆனா நான் தொப்புள் கொடி பெருசா தாலிக்கொடி பெருசான்னு பார்க்கும்போது எனக்கு தொப்புள் கொடி தான் பெருசா தெரிஞ்சது. அதனால என் புருஷனுக்கே தெரியாம நான் நகையெல்லாம் அடமானம் வச்சு தனாவுக்காக உதவுனேன். ஆனால் அது எப்படியோ அந்த நேரம் ரகுராமுக்கு தெரிஞ்சு அப்போ மாயா தான் வந்து காப்பாற்றினான். இந்த தடவையும் என் பொண்ணுக்கு பிரச்சனைன்னு வரும்போது என் புருஷனுக்கு தெரியாமல் தான் நான் இந்த பணத்தை கொண்டு கொடுக்க போகிறேன். இதை என்னை மன்னிச்சிடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஜானகி அம்மா அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. தனியாக போக வேண்டாமே, மாயாவை கூட்டிகிட்டு போகலன்னு போய் மாயா ரூம்லேருந்து மாயா மாயான்னு கூப்பிடுறாங்க. அங்கே சீனு தான் வெளியில் வர்றாங்க. என்னத்தை மாயா கடைக்கு போயிருக்கா, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, கோயிலுக்கு போகலான்னு மாயாவையும் கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தேங்கிறாங்க. அப்படியா, சரி, கையில் ஏதோ பணப்பையாட்ட வச்சுருக்கீங்க, அது என்ன பணமானு கேட்குறாங்க. ஜானகி மறைக்க தெரியாமல், ஆமாம்மா பணம் தான், கோயில் உண்டியில் கொஞ்சம் பணம் போடலான்னு நினச்சேன், கூடவே வலையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்டா, வேற ஒன்றும் இல்லைங்கிறாங்க. அப்படியா, பார்த்தா 10-15 லட்சம் ரூபா பணம் இருக்கிற மாதிரி இருக்கத்தே. சரி, நீங்கள் தனியாக போக வேண்டாம், நான் வேணா கூட கூட்டிகிட்டு வந்து விட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா, உனக்கு வேலை நிறைய கொள்ள வேலை இருக்கும், நீ அதை பாரு, நான் போய்க்கிறேன்ட்டு போகிறாங்க ஜானகி. இங்கே பார்த்தா மகாலிங்கம் சேட்டு கடைக்கு வந்திருக்காங்க. சேட்டு கடையில் கொண்டு வந்து ஒரு செயினை வச்சு அடமானம் வச்சு நான் பணம் வாங்கணுங்கிறாங்க. அங்கே பக்கத்தில் உட்காந்துருந்த ஒருத்தர் கேட்குறாங்க, என்ன லிங்கம், உன் பொண்ணு பணக்கார வீட்டில், அதுவும் ரகுராம் வீட்டில் இருக்கா, அப்படி இருக்கும்போது உனக்கே ஒரு கஷ்டமாங்கிறாங்க. என்ன செய்யறது, என்னோட கஷ்டம் எனக்கு, என் பொண்ணு வசதியான இடத்துல இருந்தால் அது எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சேட்டு சொல்கிறாங்க, ரகுராம் ரொம்ப பெரிய இடம் தான், இருந்தாலும் அவங்க மனைவி நேற்று நகையை கொண்டு வந்து வச்சு 10 லட்சம் ரூபா பணம் வாங்கிட்டு போனாங்கன்னு சேட்டு வளரிடுறாங்க. இதை கேட்ட மகாலிங்கம், ஓஹோ, ஜானகி 10 லட்சம் ரூபா பணம் வாங்கிட்டு போகிறாளா, அவள் எதுக்கு வாங்கிட்டு போயிருப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஓஹோ, நகையெல்லாம் சேட்டு கடையில் வச்சுக்கிட்டு தான் பணத்தோட விளையாடிட்டு இருக்கீங்களா, அப்போ சரி, அதை வச்சே நான் நிறைய பணத்தை கறந்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மகாலிங்கம் சேட்டுக்கிட்ட செயினை கேட்குறாங்க. என்ன உனக்கு பணம் வேண்டாமாங்கிறாங்க. அந்த நகையை வச்சே நான் கோடி ரூபா நான் சம்பாரிச்சிடுவேன், நீ முதல்ல அதை கூட அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க மகாலிங்கம். இந்த விஷயத்த சாதாரணமாக விடக்கூடாது, பெரிய விஷயமாக்கி பெரிய அணுகுண்டா போடணும். இந்த விஷயத்த நம்ம புவனேஸ்வரி கிட்ட சொன்னா தான் அது எப்படிங்கிறது ஐடியா கொடுப்பாங்கன்ட்டு புவனேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க லிங்கம். உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் சொல்ல போகிறேன். அதாவது ரகுராமுக்கே தெரியாமல் ஜானகி சேட்டு கடையில் அவங்க பாரம்பரிய நகையை கொண்டு வந்து அடமானம் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க லிங்கம். சேட்டு சொன்னதை அச்சு மாறாமல் அப்படியே லிங்கம் புவனேஸ்வரிகிட்ட சொல்கிறாங்க. ஆமாம், சேட்டு கடையில் 10 லட்சம் ரூபா பணம் வாங்குற அளவுக்கு ஜானகிக்கு அப்படி என்ன பண கஷ்டமாக இருக்குங்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாதுங்க, எல்லாம் இந்த தனாவுக்காகத்தான் இருக்கும். எங்கள் அண்ணன் பையனை கோச்சா வேண்டான்னுட்டு அங்கே வாங்கின பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்காகத்தான் இப்படி பண்ணியிருப்பாங்களாங்கிறாங்க புவனேஸ்வரி. எங்கள் விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை எப்படிங்க வேண்டான்னு சொல்ல முடியும். லிங்கம், இவ்வளவு நாளாக நீங்கள் சொன்னதை விட இப்போ கொடுத்த துப்பு இது சரியான ஒத்தான துப்பு தான். சரி, நீங்கள் கொடுத்த நியூஸ்க்கு சந்தோஷம், இதை வச்சு நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன் பாருங்கன்ட்டு புவனேஸ்வரி வேறொரு ஐடியா பண்ணுறாங்க. 2 ரவுடிங்களை அனுப்பிச்சு ஜானகி எங்கே போய் இறங்குறாளோ அவள் கையில் பணம் இருக்குது, அதை பிடிங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. ரவுடிங்களும் சரி மேடம், ஜானகியோட ஆட்டோவுக்கு பின்னாடி தான் போய்கிட்டு இருக்கோங்கிறாங்க. சரி, ஜாக்கிரதை, எச்சரிக்கையாக பார்த்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு புவனேஸ்வரி சொல்லிடுறாங்க. ரவுடிங்களும் ஆட்டோவை குறுக்காட்டி ஆட்டோக்குள்ளே செயின் இருக்கிறதா சொல்லி அங்கே தேடி பாருங்கன்னு ஜானகி அம்மாவும் பணத்தோடு இறங்கி நிற்கிறாங்க. அந்த ரவுடிங்க தேடி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு திரும்ப அப்படி இல்லையே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இறங்கி வந்ததுக்கப்புறம் ஜானகி சொல்கிறாங்க, அதானே ஆட்டோக்காரன்னு சொன்னாங்க, ஏப்பா எங்களை இப்படி இடம் மறிக்கிறீங்க, நான் கொஞ்சம் அவசரமாக போயிட்டுருக்கிறேன், வழி விடுங்கப்பான்னு ஜானகி அம்மா மறுபடியும் ஆட்டோவில் ஏறுறாங்க. அப்போ அசந்த நேரம் பார்த்து அந்த கையில் இருந்த பணத்தை பிடுங்கிட்டு ரவுடிங்க கிளம்பிடுறாங்க. ஜானகி அம்மா ஐயோ என் பணம் பணம்னு பின்னாடியே ஓடுறாங்க. ஆனால் துரத்தி பிடிக்க முடியுமா, வண்டியில் போகிறவங்க போயிட்டாங்க. ஜானகி பணத்தை பறி கொடுத்துட்டு தவிக்கிறாங்க. ஐயா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்கங்கிறாங்க. அடப்போமா, விவகாரம் பிடிச்ச ஆளாக இருப்பீங்க போல இருக்கு, எனக்கு இந்த கேஸ்க்கு எந்த சம்மந்தம் இல்லை, நீ எப்படியோ போ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரர் அவங்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜானகி பதறாங்க. ஐயோ, அந்த பணம் இருந்தால் தானே தனாவோட வாழ்க்கையை காப்பாற்ற முடியும், இப்போ பணமும் பறி போயிடுச்சு, நான் என்ன செய்வேன், யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கெஞ்சி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவருக்கே தெரியாமல் நகை எடுத்து பணம் வாங்கினேன்னு இப்போ என்னை இப்படி சோதிக்கிறிய கடவுளேன்ட்டு பதறிக்கிட்டு வரும்போது அங்கே ரகுராம் கார் வந்து நிற்குது. பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்து நிற்கிறாங்க ஜானகி. வா ஜானகி, கோயிலுக்கு தானே போகிறேன், நான் கூட்டிகிட்டு போகிறேன் வாங்குறாங்க. ஜானகி மறுபேச்சு இல்லாமல் சரின்ட்டு போய் காரில் உட்காந்துடுறாங்க. அப்போங்க அந்த ரவுடிங்க பையோட வந்து நின்று முத்தாலம்மன் கோயில் இந்த பக்கமாக இருக்கான்னு ரகுராம் கிட்ட கேட்குறாங்க. ரகுராம், அப்படி ஒரு கோயில் இருந்த மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஜானகி சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அந்த ரவுடிங்க கையில் இருக்கிற பணத்தையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. புவனேஸ்வரி அம்மா தான் சொன்னாங்களே, புருஷனுக்கு தெரியாமல் இந்த பணத்தை கொண்டு வர்றா, அவள் புருஷன்கிட்டயே போய் கேளுங்க, சொல்லுவாளா சொல்ல மாட்டாளான்னு பார்க்கலான்னு இப்படி சோதிக்கிறானுங்களே அப்படின்னு ஜானகியும் ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ரவுடிங்களும் புருஷன்கிட்ட சொல்லாமல் தான் அப்படியே அமக்கமாக இருக்கான்னு நினைக்கிறாங்க. ரகுராம் ஜானகியை கோயிலில் இறக்கி விட்டுறாங்க. கோயிலில் ஜானகியம்மா வேறு யாருக்கிட்டையோ ஃபோன் நம்பர் வாங்கி மாயாவுக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்கிறாங்க. 2 ரவுடிங்க வந்து என்கிட்ட இருந்த பணத்தை பிடுங்கிட்டு போயிட்டாங்க மாயா,
பிரச்சனை ஆயிடுச்சுங்கிறாங்க. ஜானகியும் தனாகிட்டையும் கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்றாங்க. தனா பதறி போயிடுறாங்க. உனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா என்னால முடியாம போச்சே தனான்னு அழுகுறாங்க ஜானகி. அம்மா எங்களுக்கு உதவ போய் நீ இப்படி சிக்கல்ல மாட்டிக்கிட்டே, சரி நீ கோயிலே இரு, நான் வரேன்னு சொல்லிட்டு தனா அங்க கோயிலுக்கு வராங்க. மாயாவும் தனாவும் கோயிலுக்கு வர்றாங்க. ஜானகி அம்மா அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. அம்மா எங்களுக்கு உதவ போய் இப்படி மாட்டிக்கிட்டியம்மாங்கிறாங்க. ஆமா உங்களுக்கு உதவலான்னு நினைச்சேன், ஆனா இப்படி பறிகொடுத்துட்டு நிக்கிறேனேங்கிறாங்க ஜானகி. மாறி மாறி நம்ம அழுதுட்டே இருந்தா எந்த பிரயோஜனம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச போலீஸை வர வச்சிருக்கேன், அவர் வருவாரு. பெரியம்மா உங்ககிட்ட திருநவங்களை உங்களால அடையாளம் காட்ட முடியுமான்னு கேக்குறாங்க. மாயா என்னால அடையாளம் காட்ட முடியுங்கிறாங்க ஜானகி. அந்த திருநங்க மறுபடியும் வந்தாங்க. பெரிய பையன் கூட இருந்ததுனால அதை பத்தி என்னால பேச முடியாம போச்சு, ஆனா அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த வேலையை பார்த்திருக்காங்கன்னு சொல்றாங்க ஜானகி. அப்படின்னா யாரோ ஒருத்தர் பெரியப்பாவுக்கு தெரியாத இந்த பணத்தை நீங்க எடுத்திருக்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதுனால தான் திரும்பவும் வந்து உங்ககிட்ட அட்ரஸ் கேட்டிருக்கான். மாயா சொன்ன மாதிரியே போலீஸ் வந்து நிக்கிறாங்க. சரி அந்த திருடனுங்க நிச்சயமா இந்த ஏரியாவை தாண்டி போயிருக்க மாட்டாங்க, நாங்க பாத்துக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வரவங்க எல்லாத்தையும் செக் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டா அதே வழியில அந்த ரவடிங்க 2 பேரும் வர்றாங்க. வந்ததும் ஜானகி அம்மா அடையாளம் கட்டிடுறாங்க. இவனுங்க தான் என்கிட்ட பணத்தை புடுங்கினாங்கன்னு சொல்லவும் போலீஸ் தனா மாயா ஜானகி எல்லாருமா பாஞ்சு போய் அந்த ரவடிங்களை அடிச்சு புடுங்கிக்கிட்டு இருக்காங்க. ரவடிங்க தனா கிட்டயும் மாயா கிட்டயும் அடி வாங்கிக்கிட்டு அப்படியே தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கும்போது பசுவதிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. அது 2 பொண்ணுங்க மாதிரி தெரியல, காளி மாதிரி இருக்காங்க, அப்படி அடி அடின்னு அடிக்கிறாங்க. நாங்க எப்படியோ ஒரு வழியை தப்பிச்சு வந்துகிட்டு இருக்கோங்கிறாங்க. சரி பணம் எங்கடான்னு கேட்கும்போது எங்க கிட்ட தான் இருக்குதுங்கிறாங்க. அப்படியா சரி நாங்க வர்றோம், அந்த பணத்தை எங்க கிட்ட கொடுத்துரு, நீங்க 2 பேரும் தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுவதி புவனேஸ்வரியும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. ரவடிங்க அந்த பணத்தை பசுவதியோட கார்ல தூக்கி வீசிடுறாங்க. அவங்க அப்படியே பணத்தை எடுத்துக்கிட்டு கார்ல வந்துடுறாங்க. இங்க மறுபடியும் மாயாவும் தனாவும் ரவடிங்களை அடி அடின்னு அடிச்சுட்டு பணத்தை எங்கடான்னு கேட்குறாங்க. ஜானகி வந்து அவனுகிட்ட பணத்தை பிடுங்கிட்டீங்களாங்கிறாங்க. இல்லை அவனுங்களும் தப்பிச்சிட்டாங்க, அவங்க கையில் பணமும் இல்லைங்கிறாங்க. இதை கேட்டு எல்லாருமே சோர்வாக வந்து சோகமாக கொண்டிருக்கிறாங்க. அந்த பணத்தை வச்சு உன்னோட கஷ்டம் தீரும்னு நான் நினச்சேன், ஆனால் இப்படி எழுப்பி வச்சு தனாங்கிறாங்க. அந்த பணத்தை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோன்னு அந்த ரவடிங்க சொன்னதை நம்பிக்கிட்டு தனா அழுகிறாங்க. என் நஷ்டத்துக்காக ஒரு வந்து உனக்கு இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சேம்மான்னு அழுகிறாங்க தனா. கதிர் அங்கே வராங்க. தனா அழுகிறத பார்த்துட்டு ஏன் தனா அழுகிறேன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நான் உனக்கு டீ போடுறேன்னு போகும்போது இங்கே பாரு நீ எதையும் என்கிட்ட மறைக்கிற, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட பகிர்ந்துக்கிறேன்னு தானே சொல்லியிருக்கேன், நீ ஏன் பேசாமல் போகிற சொல்லு அப்படின்னதும் தனா கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழுதுறாங்க. கார்த்தினால ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, அம்மா பணம் 10 லட்சம் ரூபா நம்மளுக்காக நம்ம கஷ்டத்துக்கு உதவுறதுக்காக அப்பாவுக்கே தெரியாமல் பணத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த நேரம் பார்த்து அம்மா கொண்டு வர பணம் தெரிஞ்சுக்கிட்டு ரவடிங்க எப்படியோ அம்மா கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க தனா. அப்பாவுக்கு தெரியாமல் அம்மா அந்த நகையை வச்சு பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ திரும்பவும் அந்த பணம் கிடைச்சிருந்தா கூட அம்மாவோட நகையவாவது திருப்பி கொடுத்துருப்பேன். இப்போ மொத்த நகையும் போச்சு, பணமும் போச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு அழுகிறாங்க தனா. அப்பாவுக்கு தெரியாமல் அம்மா எந்த ஒரு விஷயம் செய்ய மாட்டாங்க, ஆனால் எனக்காக அம்மா பாரம்பரிய நகையை வச்சு பணத்தை வாங்கி என்னோட கஷ்டத்துக்கு உதவலான்னு கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்படி ஆயிப்போச்சே, இந்த விஷயம் யார் மூலமாவது அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா நிச்சயமாக பழையபடி அப்பா அம்மா கூட பேசவே மாட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னாலேயே அவங்க 2 பேத்துக்குள்ளே பிரச்சனை வந்துருமேன்னு அழுகிறாங்க. இதை பார் தனா, நீ ஒன்றும் அழுகாத, பொறுமையாக இரு தனா, நமக்கு உதவி செய்ய போய்த்தானே அத்திக்கு இப்படி ஆயிடுச்சு, எல்லாம் சரி பண்ணிடலாங்கிறாங்க. எப்படின்னு கேட்குறாங்க தனா. நம்ம பிரச்சனையவே நம்மளால சரி பண்ண முடியலையே, இது எப்படி சரி பண்ண போறேங்கிறாங்க. கஷ்டமாக தான் இருக்கும், சரி எப்படியோ பார்க்கலாங்கிறாங்க கதிர். கதிர் யோசிச்சு பார்த்துட்டு சரி தனா நீ அழுகாத, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வரதுன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. எப்படின்னு கேட்குறாங்க. நீ அழுகாத, நான் அப்புறம் வந்து சொல்கிறேன்ட்டு போகிறாங்க கதிர். தனா வீட்டுக்கு போலீஸோட அந்த கோச் முதலாளி வந்திருக்காரு. அவர் வந்து 4 லட்சம் ரூபா பணம் தனா என்கிட்ட வாங்கிட்டு என்னோட அக்ரிமெண்ட்லேயும் சைன் பண்ணிட்டு இப்போ அவங்க விளையாட வர மாட்டேங்கிறாங்க. நீ என்னடானா கார்த்திகாலில் வந்து மன்னிப்பும் கேட்க மாட்டேங்கிற, ஆனால் நீ அந்த பணத்தை தரேன்னு சொன்னீங்களா, ஏன் இது வரைக்கும் தரலேன்னு கேட்குறாங்க. நீ பணத்தையும் தரமாட்டேங்கிற, கார்த்திகாலில் விழுந்து மன்னிப்பும் சொல்ல மாட்டேங்கிற. இன்னும் ஒரே மாதத்தில் மேட்ச் வரப்போது, உன்னோட ஒய்ஃபை நம்பி நான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் அந்த பணத்தை எப்படி எடுப்பேங்கிறாங்க. பொண்ணுங்க லைஃப்பில் ஜெயிக்கணுங்கிறக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ உங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுத்துட்டு நான் லாஸ் ஆகி நிற்கணுமா? விளையாடவும் வர மாட்டேங்கிறீங்க, மேட்ச்லையும் நீங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி கோச் ஏற்றுக்கவும் மாட்டேங்கிறீங்க, என்ன தான் பண்ணுறதுங்கிறாங்க. ஏன் சார் இப்படி சத்தம் போட்டு பேசுகிறீங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்கன்னு கதிர் சொல்கிறாங்க. ஆமாம் சார், காசை நாங்கள் திருப்பி தரதா சொல்லியிருக்கோம்ல, அப்புறம் எதுக்கு போலீஸோடு வந்து நிற்கிறீங்கன்னு கேட்குறாங்க தனா. இதா பாருமா, உன்னையை நம்பித்தாமா நான் வட்டிக்கு பணம் வாங்கி போட்டிருக்கிறேன், அக்ரிமெண்ட் போட்டுட்டு இப்போ என்னைய அலைய விடுறீங்களான்னு கேட்டுட்டு இருக்கும்போது சார் சீக்கிரமாக அந்த பணத்தை நான் ரெடி பண்ணி கொடுக்குறேங்கிறாங்க கதிர். ஆமாம், நீ எத்தனை நாளைக்கு தான் இப்படியே சொல்லிட்டு இருப்ப, ஒன்றும் பணத்தை திருப்பி கொடு, இல்லைன்னா உன்னோட ஒய்ஃபை ப்ராக்டிஸ்க்கு வர சொல்லு, இல்லைன்னா பிரச்சனை பெருசாகுங்கிறாங்க. ஏமா நீ அக்ரிமெண்ட்டை படித்து பார்த்து தானே சைன் பண்ணியிருப்பேங்கிறாங்க. இல்லை இல்லை, அவர் கிரிமினலாக கோச்சா போடுவான்னு நான் எதிர்பார்க்கலைங்கிறாங்க. டைரக்டர் சொன்னாரேன்னு நானும் அந்த அக்ரிமெண்ட்டை படித்து பார்க்காமையே சைன் பண்ணினது என்னோட தப்பு தானுங்கிறாங்க தனா. இதை பாருமா, இவர் சொல்கிற மாதிரி ஒன்று விளையாடுறதுக்கு போ, இல்லைன்னா பணத்தை திருப்பி கொடுங்க, என்ன பண்ண போகிறீங்கிறாங்க. அந்த வீட்டுக்காரம்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த கேஸை ஃபைல் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நீ எங்கேயுமே விளையாட முடியாதமான்னு போலீஸ் சொல்லிட்டு இருக்கும்போது கெஞ்சி கேட்குறாங்க தனா. கையெடுத்து கும்பிட்டு ப்ளீஸ் சார்,
எப்படியாவது பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன். அப்படி ஒரு வேளை பணத்தை கொடுக்க முடியலன்னா நான் பிராக்டிஸ்க்கு வந்துடுறேன்னு சொல்றாங்க தனா. திரும்பி வீடேறி வந்து போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து சத்தம் போடாதீங்க சாருங்கிறாங்க தனா. இதை பாருங்க, நாங்கள் கூடிய சீக்கிரம் உங்க பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுத்துட்றோங்கிறாங்க. அதுக்கு அது ரெண்டு பேத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், 24 மணி நேரத்துக்குள்ளேயே பணம் வரணும். அப்படி இல்லைன்னா பிராக்டிஸ்க்கு வரணும். கடைசியாக சொல்றேன், திரும்பவும் என்னை வர மாதிரி வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போலீஸை கூட்டிக்கிட்டு அந்த முதலாளி போறாங்க. ஆனால் இதையெல்லாம் பார்த்துட்டு கதிர் தோல் மேலே சாஞ்சு அழுகுறாங்க. ஐயோ, இந்த பாஞ்சுக்கு வேற பணம் கொடுக்கணும், இல்லைன்னா கோச்சுக்கு வேற வர சொல்றாங்க, என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல, இப்படி வசமா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க தனா. தனா, சாரி, எல்லாமே என்னால தான். மாமா வீட்டில் இருக்கும்போது நீ இளவரசி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த, ஆனா இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் நீ எப்படியெல்லாம் கஷ்டப்படுற, எப்போ நீ அந்த வீட்டை விட்டு என் கூட வந்தியோ அப்ப இருந்தே உனக்கு கஷ்டம் தான் அழுகுறாங்க. கதிர், இல்ல இல்ல, உன் கூட இருக்கும்போது எனக்கு சந்தோஷம் தான் கதிர். ஆனா இதுக்கப்புறமா நீ என் கூட இருக்கிறது சரியில்லை. நீ உங்க அப்பா கூட இருந்தா உனக்கு தேவையான வசதி பூரா உங்க அப்பா செஞ்சு கொடுப்பாரு. உன்னோட லட்சியத்திலேயே நீ ஜெயிப்ப. உங்க அப்பா கூட இருந்தா உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையும் கிடைக்கும். ஆனா என் கூட இருக்கும்போது உனக்கு கஷ்டத்து மேல கஷ்டமா தான் இருக்கும். நம்ம 2 பேரும் பிரியறதே நல்லதுங்கிறாங்க. சொல்லி வாய் மூடாதுக்கு முன்னாடி கதிரை பலான்னு ஓங்கி ஒரு அறை விடுறாங்க தனா. பாரு தனா, நான் பிறந்ததுல இருந்தே தனியா தான் இருந்தேன். ஆனா நீ பிறந்த வீட்டுல உன்னை சுத்தி எல்லாரும் இருந்தாங்க, சொந்தம் பந்தம், அம்மா அப்பா எல்லாரும் உன்னை தாங்கினாங்க. ஆனா இப்ப நீ என் கூட வந்ததுல இருந்து கஷ்டப்படுறேங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அதனாலதான் நான் சொல்றேன், நீ மகாராணி மாதிரி இருக்க வேண்டிய இடம் ரகுராம் வீட்டுல தான், நீ அங்கேயே போயிடுன்னு சொல்றாங்க கதிர். இதை கேட்டு தனா அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க. அதிர்ச்சியில உறைஞ்சு நிக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.